இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. Hey, what's up, guys? நான் இப்போதைக்கு Daredevil Born Again எபிசோட் 4, 5, 6 அட் பாயிண்ட் 2 ஃபெஸ்ட் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான லீட்ல இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். உண்மையிலே இந்த சீரீஸ் ஆசமாக போயிட்டு இருக்கு. மாரல் கம்பேக் நிச்சயமாக ஒரு பக்கம் கிங் பின் ஸ்கோர் பண்ணேன், இந்த பக்கம் டேடல் ஸ்கோர் பண்ணேன், அந்த பக்கம் மியூஸ் ஸ்கோர் பண்ணேன், இந்த பக்கம் நம்ம பனிஷை ஸ்கோர் பண்ணணும், மாறி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஐ லவ் த ஷோ வெரி மச். ஸோ உண்மையிலேயே ஆசமாக இருக்கு கைஸ். நீங்கள் நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸை பண்ணலாம். அண்ட் நிச்சயமாக நம்ம ஃப்ராங்கை பார்க்க போகிறது அது பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ நம்ம அது ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி நம்ம ஃப்ராங்கை பார்க்க போவார். உண்மையிலே இந்த சீன் வந்து த கிரேட்டஸ்ட் சீன் இன் என்சியூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் ஒரு ஸ்டோரி லைன். அவங்க 2 பேரோட அந்த கான்வர்சேஷனுமே பயங்கரமாக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே ஆசமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீன் இருக்கிற டீட்டில் முன்னாடிக்கு பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க, நம்ம ஃப்ராங்க் வந்து இந்த இது சும்மா கிடையாது. அவர் சும்மா உட்காந்துட்டு இல்லை. பிகாஸ் அவரோட உடம்புல எக்கச்சக்கமான உடலுக்கு அமைக்கப்பட்டு ஸ்கார் அமைக்கப்பட்டிருக்கும். அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுவுமே வந்து ஆறி போனமே இருக்காது. ஸோ நிச்சயமாக நம்ம ஃப்ராங்க் வந்து பேக்ரவுண்ட் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. உடம்பு ஃபுல்லாமே எக்கச்சக்கமான காயம் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃப்ராங்க் சும்மா கிடையாது. அவர் இன்னமும் நியூயார்க்கை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அதை வகைப்படி காமிக்கிற வகையில் நீங்கள் பின்னாடி எக்கச்சக்கமான அந்த விக்டிம்ஸை வந்து அவர் கிராஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் ஃபோட்டோ பாருங்களே, ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு அடிப்படையாக காமிக்கப்பட்டிருக்கும். எபிசோட் 3 வந்து ஒரு ட்ரக்கு வந்து 2 பேர் சேஸ் பண்ணுவாங்கள்ல. ஆக்சுவலி அந்த ஷார்ட்டை வந்து ஃப்ராங்க் அவரோட வீட்டில் அதை ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ ஃப்ராங்க் இன்னமும் அந்த நியூயார்க் சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. நியூயார்க்கை இன்னமும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் பயங்கரமாக காமிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் மேலேயே பார்க்கலாம். ஃபார் த ஃபாலன் மெனி யுவர் சாக்ரிஃபைஸ் பிகாஸ் அவர் பர்பஸை போடப்பட்டிருக்கும். எக்ஸாம் நம்ம மனுஷன் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் நம்ம ஃப்ராங்கோட மோட்டிவே நம்ம மேனுக்குள்ளே இருக்கிற அந்த டேர்டெவிலை தட்டி எழுப்பணும் தான். அதான் அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. அது ஏற்ற மாதிரி ரெகுலராக பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம மேனுக்கு புரிஞ்சிருக்கோம், நம்மளால ஒரு லாயராக கன்ஃபார்ம் ஜஸ்டிஸை கொடுக்க முடியாது. நிச்சயமாக டேர்டெவிலாக இறங்கி உள்ள வேலை செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம மேட்டுக்கு ஒரு குட்டி தாட்டே வருது. அதுக்கு முக்கிய காரணம் தேங்க்ஸ் டு ஃப்ராங்க் கேசல் ஏகே பனிஷர். இதாங்க எபிசோட் 4 இருக்கிற ஒரு முக்கிய டீட்டெயில். நம்ம அப்படியே எபிசோட் 5க்கு அப்படியே குதிச்சிடலாம். இது ஒரு ஃபில்லர் எபிசோடு தான், பட் ஆசமான ஃபில்லர். நம்ம மேட் வந்து எப்படி அந்த ஸ்கில்லை கற்றுட்டு இருக்காரு, எப்படி டேர்டெவிலை வெளியே கொண்டு வராருன்னு பயம் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் சீக்வன்ஸ் நம்ம யூசப் கான் நம்ம ஏகே நம்ம கமலா கானோட அப்பா பேசிட்டு இருப்பாங்க மேட்டோட லோன் விஷயமா. ஆக்சுவலி நம்மள மாதிரி அவருக்குமே லோன் கிடைக்க முடியும் மேட்டுக்குமே. அன்னைக்கு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா கமலா கான் அவங்களோட அப்பா அம்மா அவரோட பதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் காமிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு பெயிண்டிங்ல நம்ம கமலா கானோட அந்த ட்ரெஸ் வைக்கப்பட்டிருக்கோம். அவங்களே வளைஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கமலா கானோட மெர்ச்சன்டைஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது ஆக்சுவலி நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அஃபிஷியலாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட்டில் போனீங்க உங்களுக்கு கிடைக்கும். இது அஃபிஷியலாகவே இருக்குது. அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கப்பல் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பலில் த வேர்ல்டு ஓகேஸ்ட் டன்னு போடப்பட்டிருக்கோம். எப்பவுமே வேர்ல்டு பெஸ்ட்னு போடப்பட்டிருக்கோம். பட் இங்கே வேற போடப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி கமலாகானுக்கு இவர் ஒரு ஓகேவான அப்போ இருக்கிறோ அதை சிம்பிளைஸ் பண்ண நம்ம கமலாகான் நம்ம யூசப் கான கலாய்க்கு இதை கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த எக்கச்சக்கமான கமலாக்கானோட அந்த ஈஸ்டராக நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அண்ட் நம்ம யூசப் கான் சொல்லுவார், இப்போ கமலா வந்து கலிஃபோர்னியாவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு அவர் விஷயம் பண்ணுவார். இது எக்ஸாக்டாக யங் அப்படின்னு டீஸ் பண்ணுது. ஆக்சுவலி தி மாரல்ஸ் பர்த்டே காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கமலாக்கான் தான் நிக் ஃபியூரி இடத்துல வந்து இப்போ இன்னைக்கு எல்லாருமே அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க யங் அவெஞ்சர்ஸை. ஸோ பாசிபிளி அந்த வேலையை அவங்க பிஸியாக இருக்கலாம். அதை நம்ம மிஷன் பண்ணுறது காமிக்கப்படலாம். ஸோ பாசிபிளி இல்லை கன்ஃபார்மாக ஃபியூச்சர் நம்ம சாம்பியன்ஸ் ஆர் அவெஞ்சர்ஸ் வர போகிறாங்க. அது கன்ஃபார்ம், அஃபிஷியலி கன்ஃபார்ம். அண்ட் நல்லா வாழா போல மாதிரி பேசி நம்ம யூசப் கான் கடைசியாக சாரி மேட் நான் உங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ லூக்காவோட அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேங்க்கை எடுக்க வராங்க. ஆக்சுவலி விட்டுருக்கவங்க 1 பில்லியன் கொடுக்கணும். அதை எடுக்க வந்து இப்போதைக்கு பேங்க்கை எடுக்க வராங்க. அப்போ அந்த ஆக்சுவலி லூக்கா மனுஷன் உள்ளே போய் அந்த எல்லாருமே அவங்க ஆசிரியர் பிடிச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க அந்த இதோட பேங்க் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மிஸ்டர் ஸ்டீஃபன் ஆல்டிஷ்னு. ஆக்சுவலி இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் காமிக்கில் கிடையாது. பட் நீங்கள் ஆல்டிஷ் கீழே பார்த்துருப்பீங்க. அயன்மேன் 3 வில்லன் அவர் தான்.
அந்த நெருப்புல கக்குவார்ல ஒரு சயின்டிஸ்ட். பட் அவரோட அப்பாவா இருக்குமோ, இல்லைன்னா தாத்தாவா இருக்குமோ தெரியல. பட் 2 பேரோட ஆல்ட்ரிச் அந்த விஷயம் வந்து சேமா ஒன்றி போகுது கைஸ். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்வாட் டீம் வந்து வந்திருப்பாங்க. வந்து அது மட்டும் இல்லாம அந்த பேங்க் ஃபுல்லாவே அவங்க சுத்தம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு புது கேரக்டர் பார்த்துருப்பீங்க. டிடெக்டிவ் ஆங்கின். ஆக்சுவலி இந்த கேரக்டர் காமிக்ல கிடையாது. இந்த சீரிஸ்காண்டி அவங்க புதுசா உருவாக்குன்னு நினைக்கிறேன். பட் கடல்ல போடுவாங்க. வில்லன் கூட உட்காந்து கடல்ல போட்டுருப்பாங்க. டேய் நீ டிடெக்டிவ் கிம்மா இல்ல கொய்யால யாரா நீ அப்படி கேட்க வயசு இருக்கும். உண்மையிலே இவங்க வந்து கடலையா போட்டுட்டு இருப்பாங்க அந்த வில்லனோட. ஸோ உண்மையிலே அதெல்லாம் ஒரு இதுவா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம தம்பி நம்ம உள்ள ஒருத்தன் இருக்கான் பார்ப்போம். நம்ம மேட் உள்ள போறாரு. ஸோ பேங்க் உள்ள போய் இதுக்கு மேட் இருக்காரு. மேட் என்ன சொல்றாங்க நம்ம மெய்சன் கான்கிட்ட நீ கொஞ்ச நேரம் டைம் வாங்கி கொடுங்க. நான் வந்து இது முடிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம இசல் கானோ இதோட வரலாறு தரலாறுலாம் சொல்லி அந்த கேரக்டரை கோவப்படுத்துறாரு. அதே மாதிரி நம்ம மேட் என்ன பண்றோம்னா 2 கார்டு அவரு துடிச்ச சரமாரியா தாக்கிட்டு ஈஸியா ஆக்சுவலி லாக்கரை ஈஸியா ஓப்பன் பண்ணுவாரு. அப்போதைக்கு அந்த ஈரங்கி பில்டு காமிக்கிற வகையில் அது காமிக்கும் போது ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அப்படியே சுருங்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையில அவசரமாக காமிக்க போட்டிருக்கோம். எப்போ நான் மேன் பவர் யூஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே சுருங்கும். அதோட பவரை சிம்பிளைஸ் பண்ணுது. அண்ட் சொல்ல மூலியமாக இந்த பேங்க் லாக்கர் எவர் ஈஸியாக ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அண்ட் உள்ளே போய் ஆக்சுவலி ஒரு சேவிங் பேங்க் டெபாசிட் பேங்க் தான் இதில் பெருசாக மணி இருக்காது. பட் அவங்க தெரியுது ஒரு டைமண்ட் தெரியுதா. பட் எல்லாரும் டைமண்ட் சொல்கிறாங்கன்னா இது அடமாண்டியமாக இருக்கும் அப்போ சொல்கிறாங்க. அடமாண்டியம் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். பாசிபிளி ஒரு ரேண்டம் டைமண்டாக இருக்கலாம். பட் தேடிப்படி இது அடமாண்டியம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு டைமண்ட் தெரியாது இருக்காங்க. அடமாண்டியம் விற்றா பல காசு பார்க்கலாம். ஸோ பாசிபிளி அடமாண்டியமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்துருப்பீங்க அந்த லாக்கர் திறக்கும் போது அந்த லாக்கரில் 383 போடப்பட்டிருக்கோம். டேர்டெவில் வால்யூம் 2 383 தான் நம்ம ஃபாகி வந்து ஆக்சுவலி ஒரு பொய்யான கொலைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க காமிக்ல. ஸோ பாசிபிளி இது வந்து நம்ம ஃபாகியோட கம்பேக்கை குறிக்குதோ. பாசிபிளி ஃபாகி வந்து திருப்பி வருவாரோ தெரில ரேஸ். பாசிபிளி அதை குறிக்கலாம். பட் அது அவங்க ரேண்டம் வாக்கியில் நிச்சயமாக இதுக்கு ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கு கைஸ். அந்த இதுக்கு போலீஸ் சும்மா இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆஸ்ட் நிச்சயமாக காப்பாற்றியான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உள்ளே இறங்க தயாராக இருக்காங்க. அந்த மேட்டை வந்து உள்ளே போய் அந்த டைமண்டில் கொடுத்து ஏமாத்தப்பட்டு இல்லாமல் தூக்கி போட உள்ள அந்த போலீஸ் உள்ளே இறங்கி அந்த எல்லா மக்களையும் காப்பாற்றிடுறாங்க. பட் இந்த ஒரு பொண்ணு இருப்பாங்க. சரி இந்த பொண்ணு அப்படியே சந்தேகப்பட்டேன். ஏன்னா எல்லாருமே பதட்டமாக இருக்கும் போது இவங்க மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அப்படியே இதை பற்றி இந்த கேரக்டர் விஷயமா ஏமாற்ற போகிறாங்கன்னு. ஸோ அந்த கேரக்டரில் கொடுத்து விட அது ஜஸ்ட்டு ஒரு பிம்பிளிகை முட்டாயாக இருக்கும், புளி முட்டாயாக இருக்கும். அதில் டைமண்ட் இருக்குது. அது நம்ம மேன்பட பயங்கரமாக விசாலி. ஸோ அப்போதைக்கு அந்த உண்மையான அந்த மெயின் கேரக்டர் என்ன பண்ணுவான்னா போலீஸாக விஷயம் போட்டு வெளியே ஓடுவான். ஸோ விளையாட சும்மா இருப்பாரா மாஸ்கை போட்டு அதோட கால் கை மூஞ்சின்னு ஒட்டச்சு சதுறாரு. பட் இந்த ஃபைட்டில் பார்த்துட்டு மேட் லிட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதே அந்த கேட்டோட அந்த ஃபைட் பண்ணும்போது லிட்டிலாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். பிகாஸ் இப்போதைக்கு ஒரு வருஷமா அவர் வந்து டெட்லாக கிடையாது. அவர் நார்மல் லாயராக இருந்திருப்பாரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கு டச் விட்டு போயிடுச்சு. இந்த ஃபைட் அவருக்கு வார்மப்பாக அமைஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூக்கி போட்டு சாத்துறாரு கைஸ். உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா மேட் வந்து யூசுஃப் கானை பார்க்க போவார். பார்த்து நான் உங்களுக்கு டின்னர் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாசிபிளி நீங்கள் மிஸ் மாலோட கேமியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த சீரீஸ்லாம். வந்து இந்த சீசன்லேயோ இல்லை அடுத்த சீசன்லேயும் நம்ம மிஸ் மாலோட கேமியோ இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம மேட் வந்து நியூஜெர்சிக்கு போனால் தான் பாசிபிளி அவங்க மிஸ் மாலில் பார்க்கலாம். அண்ட் அப்போ வந்து டைமண்டை யாருக்கும் தெரியாமல் அந்த கேன் ஸ்டோரி இதாது. ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட் 5 வந்து முடியுது இதோட. அப்படி நம்ம இப்போ 6 பக்கம் வந்தோம்னா ஓப்பனிங் விவி ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அதில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வகையில் என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மீராய்டு வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஷயம் பண்ணுவான். ஆக்சுவலி பாசிபிளி இந்த கேரக்டர் யாராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டரை பார்த்துருப்பீங்க. அது பர்பிள் கலர் டிண்ட் காமிக்கப்பட்டிருக்கோம் அவன் ட்ரெஸ்ஸில். ஸோ பாசிபிளி இது நம்ம கேட் பிஷப்போட அம்மாவோட ஃபியான்சியா இருக்கியா நம்ம ஜாக். அவர் இந்த எபிசோட காமிக்கப்பட்டிருப்பார். நம்ம கிங் கூட பேசிட்டு இருப்பார். பாசிபிளி இப்போதைக்கு அவரே நியூசிலாண்டே சுற்றிக்கிட்டு இருக்காரோ. ஸோ அவருக்குமே ஸ்வாட் ஸ்கில் பயங்கரமாக தெரியும். அவர் தான் நம்ம கிங்ஷிப் ஏற்கத்து கொடுப்பார். ஸோ பாசிபிளி இப்போதைக்கு அவரை நியூசிலாண்டே இறங்கி உள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி நினைக்கிறேன் கைஸ். நான் மியூஸோட விக்டிமை காமிக்க போது அந்த விக்டிம் காமிக்க பார்த்துருப்பீங்க. அவன் கண்ணுக்கு புழுங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரெஸ்ஸில் எக்கச்சக்கமான ஓட்டையில் போடப்பட்டிருக்கும். பிகாஸ் நம்ம மியூஸ் வந்து ஒரு விதமான டச்சிங் பிளட்
பிளட்டு ஊஞ்சி இருக்கிற ஒரு விஷயத்த குத்துவாரு. ஸோ அவ்வளோ குத்திருக்காரு. ஸோ உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் விடாம ஃபுல்லா உறிஞ்சு எடுத்திருக்காரு. அது பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்துருப்பீங்க பின்னாடி ஒரு ஷிப் அமைக்கப்பட்டு ஷிப் இல்ல. பின்னாடி ஒரு ஒயிட் டின்ட்டோ அண்ட் ஒரு டைகர் போல அமைக்கப்பட்டிருக்கும். சப்போஸ் இது ஒயிட் டைகர் சிம்பலைஸ் பண்ணுதோ, நம்ம அயலா பாசிபிளி ஒயிட் டைகரா மாறுவாங்களோ, காமிக்ல அப்படிதான் மாறுவாங்க. நம்ம அயலா ஒயிட் டைகரா மாறுவாங்க. சப்போஸ் அதே மாரி இந்த சிலிஸ்டிங் அவங்க ஒயிட் டைகரா மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு கைஸ். அண்ட் இப் யூஸ்வலா ஒரு கிஃப்ட் வந்து நம்ம கிங்பின் வந்து அந்த நியூயார்க்கோட மணி அவர் மணி தான் முக்கியம் அப்படி நினச்சிக்கிட்டு மணிக்கு ஒரு கிஸ் பண்ற காமிக்கப்பட்டிருக்கோம். அது பண்ற மட்டும் இல்லாம கீழ மியூஸ்னு தெளிவா போர்ட வேற போட்டிருக்காரு. தலைய மியூஸுக்கு பயங்கரமான திமிருதாங்க. கிங்பின் உள்ள இறங்குனா தலைய மியூஸ் காலி தான். எந்த அளவுக்கு திமிருது இல்ல. பட் பயமே இல்லாம இந்த மாதிரி வளர்ந்து வச்சிருக்காரு. வளர்றது மட்டும் இல்லாம நான் தான் பண்ணுனேன் தெளிவா. பட்ட பகல்ல அப்படி மியூஸ்னு ஒரு செஞ்சிருக்காரு. உண்மையிலே ஆசம் கைஸ். அதாவது பார்த்துருப்பீங்க நம்ம மேட் வந்து அவரு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஃபீட்டுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம பல பேரை சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில் அவரு அந்த ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க அப்பதான் பார்த்துருப்பீங்க நம்ம ஹீத் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இப்படி ஒரு புக் எழுத போறேன். அது வில்லன்ட்ட பேஸ் பண்ணி இருக்க போகுது. அவங்க மாஸ்க் போடுறது, அவங்க ஐடென்டிட்டிய மறைச்சுக்கவா, இல்ல மாஸ்க்க போட்டு அவங்க விருத வெளிக்கொண்டு வந்து பயங்கரமா போட்டு தாக்கவா அப்படின்னு அவங்க ஒரு புக் எழுதுவா அப்படின்னு வில்லன்ட்டே இருக்க நம்ம டேடியோட கேட்பாங்க. அது டேடியோட சொல்லுவாங்கன்னா, பாசிபிள் மேபி 2மே இருக்கலாம் அப்படின்னு மழுப்பியிருப்பாரு. ஸோ பாசிபிளி இப்படி ஏதாவது நடந்திருக்கும். ஏன்னா ஒரு பயங்கர மாஸ்க் போட்டதுக்கப்புறம் வெளுத்தனமா போட்டு அந்த நியூஸ முதல்ல எடுத்திருப்பாரு. ஸோ அதுதான் இப்போதைக்கு குட்டி அவங்க டீஸோ பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இதுக்குன்னு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு பார்த்துட்டு லூக்கா வந்து அவ்வளோ பெரிய கிங் பினை மிரட்டுவான். போய் லூக்கா இப்போதைக்கு வளர்ந்து வர பையன். பட் நம்ம கிங் பின் ஒரு மாஃபியா லீடர். பட் அவரையே மிரட்டுறது காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கிங் பின் இது வந்து மேயர் ஆஃபீஸ்னு பயங்கர அமைதியா இருப்பார். பார்த்துருப்பீங்க அவரோட மூலில் வந்து உதரத்தை துடிக்கும். அவ்வளோ கோவம் இருக்கு. பட் கோவத்தை ஃபுல்லாகவே அவர் அப்படியே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். பிகாஸ் இது மேயர் ஆஃபீஸ் நிச்சயமாக தூக்கி மிதிச்சா நிச்சயமாக பெரிய இஷ்யூ ஆகிடும். நான் நினச்சேன் தூக்கி மிதிப்பாருன்னு. பட் வாய்ப்பே கிடையாது. இது மேயர் ஆஃபீஸ். ஸோ அந்த வகையில் அந்த கோதவிக்காக பயங்கரமாக அவங்க காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இது ஆல்சோ நைஸ். அண்ட் அப்போ நம்ம சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி எல்லா பெயிண்டிங்குமே யாரோட பெட்ரூமாக வரையப்படுது. இது சீக்கிரம் அழிக்க முடியாது. பெட்ரூம் யாரும் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் யாரை இப்போதைக்கு கிங்பினை வந்து அவர் பேர் டேமேஜ் பண்ண இதுக்கு எல்லாம் கிராஃபிட்டி வரைஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கிராஃபிட்டி பண்ணா கிங்பினுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இதை உடனே முடிச்சு ஆகணும். நம்ம கிங்பின் உடனே அந்த ஊரோட கமிஷனரை கூப்பிட்டு உடனே முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேலே விக்டிம் இருக்கலாமா. அண்ட் 60க்கும் மேலே விக்டிம் அவர் கொண்டு இந்த வரைஞ்சிட்டு இருக்கான். அண்ட் அப்போ நம்ம கிங்பின் ஒரு புது டாஸ்க் ஃபோர்ஸையும் வந்து அவர் ரெடியூஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ அவங்க நடத்த போறாங்கன்னு அந்த எல்லா விதமான கரப்டட் போலீஸ்மே ஒன்னா ஆக்குறாரு. நம்ம பபலுமே அங்கதான் இருக்காரு. ஸோ எல்லாம் அந்த கரப்டட் போலீஸ்மே இப்போதைக்கு ஒன்று செஞ்சு டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அது டேரக்ட் கீழே நம்ம கிங்பினோட கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம கமிஷனர்லோ இன்வால்வ் ஆக மாட்டாரு. அந்த கிங்பின் கீழேயே டேரக்டாக இந்த இது இருக்க போகுது. நீங்க அதை பற்றி எக்கச்சக்கமான கிராஃபிட்டி காமிக்கப்பட்டிருக்கோம். நான் பார்த்துருப்பீங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காமிக்கப்பட்டிருக்கும். அவங்க கையில் வந்து கன்னை ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்டு ஜஸ்டிஸ் இப்போ நம்ம ஒயிட் டைகருக்கு ஒரு ஜஸ்டிஸ் டேன் அப்புறம் போடப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிள் நம்ம நியூஸ் வந்து வில்லன் சப்போர்ட்டாக இருக்கலாம். அது நம்ம கிங்பினோட மாரலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆளை நம்ம நியூஸ் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு கைஸ். அண்ட் இதை பற்றி எங்கேயுமே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம கிங்பின் என்ன சொல்லிடுறாரு. இதை பற்றி ஒரு விஷயமோ இஷ்யூவோ இல்லை நியூஸோ வெளியே போகக்கூடாது நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம கிங்பின் சொல்லிடுறாரு. அண்ட் ராத்திரி 2 பொண்ணு வந்து நம்ம நியூஸ் கிட்ட இதெல்லாம் நியூஸ் நான் உள்ள செஞ்சுலாமா அப்படின்னு கேட்க அந்த நியூஸ் நம்ம 2 பேர் போக சொல்லிடுறோம். இது எக்ஸாக்டாக காமிக் அக்யூரேட்டான ஒரு விஷயம். காமிக்ல நம்ம நியூஸ் வந்து பழசோட அந்த டிராயிங் வச்சுட்டு இருக்க வகையில் 2 பொண்ணுங்க செல்ஃபி கேட்டிருக்கோம். அதுக்கு செல்ஃபி கொடுத்துருப்பாரு. அந்த காமிக் எக்ஸாக்ட் பிளான் அப்படியே அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் கொடூரமாக காமிக்கப்பட்டு கண்ணை பிடுங்கி விட்டுருப்பாரு நம்ம நியூஸ். பட் நிச்சயமாக உண்மையிலே ஆசம் வல்ஜன் கைஸ். அண்ட் எப்படி முக்கியமாக பண்ணுறாங்கன்னா இருக்கிற அந்த ஒரு புது ஃபண்டு தேவைப்படுது. பிகாஸ் அவர் நிறைய விஷயங்கள் நியூயார்க்கு கொண்டு வரக்காண்டி எக்கச்சக்கமான 8 ஃபேமிலியோட ஒரு மீட்டிங் போடுறாரு. பட் எந்த ஃபேமிலியுமே இவரோட அந்த கோட்பாடு கூத்தே வர மாட்டேங்கிறாங்க. எப்படியா காசு கொடுத்தா நீ ஏமாத்த போறீங்கல்ல, அதுக்கு நான் கொடுக்க முடியுமாடா அப்படின்னு யாருமே காசு கொடுக்க முன் வரவே இல்லை. அர்ஜுன் கிக் பண்ண பயங்கரமாக கோவப்படுத்துது.
கிங் பின் மனசா நீ இதை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் பயங்கர கோவத்தோட அங்கே அவர் கிளம்பியே போறாரு. And அந்த காமெடி வகையா நீங்க இந்த ஃபிளாஷா போயிட்டு இருக்க வகையில் நம்ம கிங் பின் ஒரு ஷர்ட் கூட போடுவாரு. இப்போ அது கிழிஞ்சிரும். இந்த சூட் அவருக்கு ஃபிட் ஆகாது. பிகாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க கிங் பின் இப்போதைக்கு பயங்கரமான ஃபேட் கண் எடுத்துட்டு இருக்காரு. எபிசோட் 4 காமிக்கப்பட்டு லாஸ்ட் சீக்வன்ஸ்ல நம்ம கிங் பின் இப்போதைக்கு நிறைய ஃபேட் கண்ணை சாப்பிட்டு இருக்காரு. அவர் மசில் பில்டப் ஆயிட்டு இருக்கு. போட்டு நிறைய வெளுத்து வாங்க சில காமெடி வகையில ஷர்ட்ல அந்த சட்டை கிழிச்சவங்க பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம நம்ம ஆவா ஆயுதம் நம்ம இருப்பாங்க. நம்ம மேட்டை பார்த்து இப்போதைக்கு என் அங்கோட பிச்சு நானே பார்த்துக்கிறேன். என் அக்கா சொந்தமாக கரெக்டு. நீ யாருமே இப்பட போது கிடையாது சொல்லிட்டு நம்ம அவா ஆயிலா நம்ம மேட்கிட்டேயே அவங்க பயங்கரமாக கூச்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம மேட்டுக்கு ஏன்னா இந்த அவங்க அங்கிளுக்கு எந்த விதமான ஜஸ்டிஸுமே கிடைக்காது. யார் நம்பி போனாங்களோ போலீஸே போட சொல்றாங்க. இப்போ அவா ஆயிலா அவங்களவே இப்போ அந்த சம்பவத்தை அங்கிளுக்கு ஜஸ்டிஸ் வாங்க அவங்க போறாங்க. அவங்க மேட்ரு சொல்லிட்டு அவங்க சப்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. மியூஸ் வாமா செல்லோன்னு அப்படியே கருத்தாம்பட்டி அடிச்சு படுக்க போட்டு கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம கிங் பின் செம்ம கான்ல ஆக்ஸோட போறாரு. போற மட்டும் இல்லாம ஆரம்பிட்டாங்க அந்த ஆக்ஸ் கொடுத்து நான் சின்ன பண்ண இருக்கும் போது என்னோட டபுள் மடங்கு பஃபா இருக்கிற சண்டை போட்டிருக்கேன். அப்போதைக்கு என்ன ஊராக இருந்துச்சு. அந்த சுத்தி விஷயம் பண்றாரு. நான் அவன் கூட்ட வெளுத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் கொடுக்க தலைமை ஆடமுக்கு எங்கிருந்த வச்சு தெரியல தைரியம் அதை எடுத்து அடிக்க வராரு நம்ம கிங் பின். கிங் சும்மா இருப்பாரா இருக்கிற காண்ட ஃபுல்லா இறக்கிடுறான். இந்த ஷார்ட்டை பாருங்க கைஸ். அப்படி கையை நம்ம கிங் பின் அந்த ஐகானிக் காமிக் புக் அந்த சீக்வன்ஸை பண்றாரு. அப்படி கையை வெளியில தூக்கி அப்படி நெஞ்சிலே போடுறாரு. அப்பயும் காலி சுத்த பணத்தை தூக்கிட்டு வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் கோவப்படுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மனுஷன் லவ் காமிக்கப்பட்டிருக்கும். சுத்தமாக தூக்கி போட்டு அடின்னு உயிரை ஆடி வாங்கிட்டு இருக்காரு. நான் அப்படி இந்த புக்கம் நம்ம மியூஸோட ஹைட் அவுட்டை காமிச்சிருப்பாங்க. அங்கே எக்ஸ்ட்ரக்கமான பெயிண்டிங்கை பார்க்கலாம். பட் எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்க நம்ம கிங்பினோட தான் இருக்கும். எல்லாமே அப்படி எக்ஸாம் நம்ம கிங்பினோட ஃபேஸாக காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு ஸ்டெல் இமேஜை பார்க்கலாம். நம்ம பனிஷர் ஒரு பொண்ணு இமேஜை பார்க்கலாம். முக்கியமாக இருக்கலாம். அண்ட் நிறைய இமேஜ் காமிக்கப்பட்டிருக்கும். மியூசிக்கு ஏதோ ஒரு பர்சனல் ஏதோ ஒன் ஒர்க் நம்ம கிங்பின் மேட மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலி அழிச்சிருக்கலாம் ஏதோ பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவர் கிங்பின் நோக்கி மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே எஃபர்ட்டையும் வரைகிறாரு. அண்ட் சின்ன பொண்ணோட அந்த காலில் அது அவ்வளோ போய் ஸ்ட்ரக்கிங் பிளேடாக குத்துறாரு. உண்மையில பாவமாக இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும் போது. ஆனால் அப்போ நம்ம தலைவன் டேர்டெவில் என்ட்ரி டேர்டெவில் அம்மா நம்ம மியூஸை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. தலைவர் இருக்கிற எல்லா கோத்தையும் இந்த ஒரு வருஷம் என்னென்ன கோவப்பட்டாரோ அது எல்லா கோத்தையும் ஒவ்வொரு இறக்குறாங்க. மியூஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சும்மா 2 பேரும் ஃபைட்டும் பயங்கரமா காமிக்கப்பட்டிருக்கோம். திரும்பி மிதிப்பாரு. அதே அப்படியே பேர நம்ம இந்த பக்கம் கிங் பின் அந்த ஆடாம் புடிசம் பண்ணுவாரு. அந்த 2 பேரோட அந்த ஃபைட் சீக்கிரம் காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த பக்கம் நம்ம டேரக்டர் போட்டு வெளுத்துவாங்க. அது கிங் போட்டு வெளுத்து வாங்குவாரு. 2 பேரும் அந்த ஃபைட் அவங்க அழகா அப்படி கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க கைஸ். அண்ட் நம்ம டேர்டெவில் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண போக அப்போதைக்கு மியூஸ் வந்து அங்கே வச்சு ஓடிடுறாரு. ஸோ இப்போதைக்கு எபிசோடுமே அப்படி முடிவாகுது. உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே எபிசோட் 5 and 6 உண்மையிலே ஆசம். எபிசோட் 5 வந்து ஃபில்லர் தான். பட் நிச்சயமாக செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே ஆசமாக இருக்கும். பட் எபிசோட் 6 வந்து உண்மையிலே தரம் உண்மையிலே வேற மாதிரி. நான் வந்து அடுத்த வாரத்துக்கு ரொம்ப ஈகா போயிட்டு இருக்கேன். பிகாஸ் எப்படி இருக்க போதும் இந்த சீசன் தான் உண்மையாக ஆசமாக இருக்கு. நிச்சயமா நம்ம அடுத்து ஒரு ஆசமான பார்ப்போம் கைஸ். அண்ட் பாய்.